அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் அதிக அளவு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே ராசிநாதன் பலம் பெற்று 2ஆம் இடமாகிய குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பதால ராசியும் 2ஆம் இடமும் பலம் பெறுதுங்க. ராசிக்கு வேறு தீய கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை என்பதால் தடையற்ற நற்பலன்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் துலாம் ராசினியர்கள் நீங்கள் தொட்டது துலங்கும், அதே போல் வெற்றி பாதை விளங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதாவது சாதகமான முன்னேற்றம் கிடைக்க இருக்கு. அதே போல் தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணங்களால் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நீங்கள் தொட்டது துலங்குங்க, வெற்றி பாதை விளங்க இருக்கு. இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானம் வலிமை பெறுவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்பு உண்டுங்க. சுபகாரிய முயற்சிகள் பலன் தருங்க. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் குரு பகவானும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம் இருந்தால் என்ன பொருள் என்று உங்களுடைய முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டமும் இணைந்து நற்பலன்களை தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சனி வக்ரம் பெற்றிருப்பதோடு அவரோடு ராசிக்கு ராகு இணைந்தும் சில சங்கடங்களை தரும் என்பதால எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக துலாம் ராசினியர்களான உங்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த தருணங்கள்ல குலதெய்வத்தை நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. திருமண முயற்சிகள் கை கொடுங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தருணங்கள்ல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுகப்பிரசவம் ஏற்படுங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் உள்ளதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் அதே போல் பதவி உயர்வும் இந்த கால
காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் அலுவலகத்தில் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பணிச்சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பும் நாடுகள்ல பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் இத்தருணங்கள்ல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சியை வெற்றி அளிக்குங்க. பலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை அதிகரித்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் உங்களுக்கு சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவே புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆகிய அனைவரும் உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால உங்களுடைய எண்ணம் அனைத்தும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கற்பனைக்கு எட்டாத சில காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. அத்தனையும் சுகமாக அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.